சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்ரிஒன் இஸ் வெரி குட் ஈவினிங். ஹாப்பி எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஓகே, டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நிஃப்டி பேங்க் லெவல் பார்த்துடலாம். ஸோ நேற்றோட ட்ரேடிங் செஷன் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ட்ரி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணலை, 26,322 ஹையை பிரேக் பண்ணலை. வீக்லி லாஸ்ட்டு மந்த்லிலையும் சரி வீக்லிலையும் சரி ஃபுல்லாகவே என்ன இருக்குது, டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது மார்க்கெட். ஸோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்குது மந்தில். ஸோ ஹையர் ஹையில் போய்ட்டு என்ன பண்ணக்கூடாது, பை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஓகே, கரெக்டுங்களா? இந்த ஹையில் போய் பை பண்ணக்கூடாது, இந்த ஹையில் போய்ட்டு பை பண்ணக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் எல்லாமே என்ன பண்ணணும், செல் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன தான் இருக்குது, ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. வீக்லிலையும் சரி மந்த்லிலையும் சரி. டே சார்ட்டு ஸோ மார்க்கெட் நமக்கு இது லோ, இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஹையர் லோ, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி லோயர் ஹை. ஓகேவா, இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராங் என்னது, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் 25,874. ஓகே, சரிங்களா? ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், 2 நாளும் பார்த்துருந்தோம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான். 2 நாளுமே டார்கெட் கொடுத்துருக்கு. 25,874 பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓவரால் இருபத்தி 5 ரீட்ரேஸ்மெண்ட் 25,700 வரைக்கும் இருக்குது. நமக்கு மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகணும் அப்படின்னா 25,700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 25,826 இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் பார்க்குறோம். இதோட டவுன் ட்ரெண்டுன்றதுனால இன்றைக்கி என்னது உங்களுக்கு 3 நாளுமே டவுன் ட்ரெண்டு தான். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கலாம். ஸோ 25,826 25,000 இந்த லெவல். ஓகேங்களா? பிரேக் பண்ணிச்சுன்னா நாளைக்கு பார்ப்போம், இல்லைன்னா மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட டே சார்ட் அனாலிசிஸ் இது, வீக்லி டே சார்ட்டு. இங்கே என்ன பேட்டர்ன் தான் இருக்குது.
இந்த ரேஞ்ச் பவுண்டு ப்ரைஸ் ரேஞ்சு 2 காணும். இங்கே இருக்குமோ எதுவும் இருக்கும் நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் இதில் என்ன எப்படி மார்க் பண்ணணும்னா வெஜ் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஹையெல்லாம் மார்க் பண்ணிங்க. ஓகே, ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் பிரேக் ஆகிற பக்கம் உள்ளே மென்ஷன் பண்ணி வெளியே டார்கெட் வச்சுக்கோங்க. அதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, நம்ம இப்போது ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ரீடெஸ்ட்மெண்ட்டு டே சார்ட்டில் இருக்கா, மந்த்லி சார்ட்டு, ஆல் டைம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்துடலாம். வீக்லி சார்ட்டு டெய்லி அனாலிசிஸ் பண்ணுறது தான். டெஸ்ட்மெண்ட் ஸோ 0.5 58 621 58 274 0.5 வரணும். 58 621 வரைக்கும் மார்க்கெட் வரணும். ஸோ அதர்வைஸ் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா
அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் டவுன் ட்ரெண்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். டே சார்ட்டு ஸோ 0.5 58,634லேருந்து 58,286 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா டவுன் வரலாம். இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். ஸோ 58,756 பிரேக் பண்ணால் தான் அடுத்த டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லைன்னா சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் வரும். ஸோ இந்த லோவிலேருந்து இந்த ஹை இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா 59,200 700 நியர் பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகும். இதை பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த சப்போர்ட் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா டவுன் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து சப்போர்ட்டில் பை பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுவாங்க. சப்போர்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் டவுன் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஓகே.